ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா அதுக்கான ப்ரைஸ் 150 அப்படிங்கிறதும், என்னுடைய நம்பர் 6379172791 அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன். அதில் பே பண்ணி வாங்கினவங்க இருந்தாலும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு கரெக்டாக தெரிஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் கொஸ்டின் நம்பர் வைஸாக. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த கொஸ்டின் நம்பர் 21 வரைக்கும் எழுதுறதுக்கு 16லேருந்து 21 வரைக்கும் எழுதுறதுக்கு 4 2 மார்க் அட்டன் பண்ணோம். அதுலேயும் 16ஆம் நம்பர் விடைக்கேற்ற வினா அமைத்தல் கொடுத்துட்றாங்க. 21ஆம் நம்பர் மனப்பாட திருக்குறள் கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டுறாங்க. பேலன்ஸ் 2 2 மார்க் தான் அட்டன் பண்ணணும். அந்த 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு 7 இயலில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்குமே படிக்கணுமா? கிட்டத்தட்ட 45 2 மார்க்குமே நம்ம படிக்கணுமா அப்படின்னா அந்த 45ஐயும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்டு நான் கொடுத்துருக்க அந்த 10 கேள்விகள் உங்களுக்கு அதுலேயும் செலக்டட் கொஸ்டின்ஸ் எது இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு பப்ளிக் கொஸ்டினை. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுவும் நம்ம பார்க்க முடியாது, புரியுங்களா? ஏன்னா இந்த வருஷம் புது சிலபஸ் 2 பாடத்தை குறைச்சிருக்கிறாங்க, ஒரு 4 பாடம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் விளையும் நெல் வகையினுடைய பெயர்கள், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி, அவயம் சிறுகுறிப்பு வரைக, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் யாவை, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய கேள்விகள் படித்தீங்கனாலே இந்த 2 2 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் நமக்கு 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நெடுவினாக்கு தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொழித்திறன் பயிற்சியில் 5 2 மார்க் கேட்குறாங்க இல்லையா, அந்த 5 2 மார்க் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த 5 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தம் கேள்வி நமக்கு 5 தான் இருக்குது. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழம், ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழம், இந்த பயிற்சி 1. புறத்தனைகளுள் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக, இந்த 1. புறத்தனைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக 2. குறள் வெண்பாவின் இலக்கணம் தருக 3. பலகை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இந்த 4ல் 1 22ஆம் நம்பர் கேள்வியில் உங்களுக்கு வந்துடும். எழுத வேண்டிய 5க்கு 1 வினாமைப்பில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொடு கோடு, விடு வீடு, இயற்கை செயற்கை, மலை மாலை, விதி வீதி, இந்த பயிற்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இதெல்லாம் 100% எக்ஸாமில் வரக்கூடியது. 2வது 2 மார்க் அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக மயங்கிய, கிளர்ந்த, அலர்ந்தது, இந்த வார்த்தைகளுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா 3வது 2 மார்க் அட்டன் பண்ணிடுவீங்க. உங்களுடைய 7 இயலில் இருக்கக்கூடிய கலைச்சொல் ஃபுல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னம்னா 4வது 2 மார்க்கும் அட்டன் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது தான் நீங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய வினா அமைப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வினைமுற்றை வினையால் அணையும் பெயர்களாக மாற்றுக, உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம், இந்த ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே படிச்சிங்க அப்படின்னம்னா இப்போ நான் சொன்னதில் இடையில ஏதாவது ஒன்று நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னாலும் அந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாம் படிக்கும்போது பேலன்ஸ் 2ம் அட்டன் பண்ணி ரொம்ப சூப்பராக 5 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு இந்த டாபிக் வைஸாகவே பார்ட் வைஸாகவே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது குருவினா முடிஞ்சோடனே சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமே எக்ஸாமில் நீங்கள் 2 தான் அட்டன் பண்ணணும். அதுலேயும் 1 பேராகிராஃப் 10 வினா, ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க 30ஆம் நம்பரில். கீழே இதிலிருந்து ஒரு கேள்வி, புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னம்னா இந்த மூழ்கியதுங்கிற வார்த்தை இங்கே இருக்குது, தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. அப்போ இது ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். இந்த கீ பாயிண்ட்டை இதில் தேடி அந்த ஆன்சரை கீழே எடுத்து எழுதுறீங்க. பேலன்ஸ் 1 அட்டன் பண்ணுறதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 3 இயல் இல்லைன்னா நான் கொடுத்துருக்க 4 இம்பார்ட்டன்ட் மட்டும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த 4 மட்டும் இம்பார்ட்டன்ட் வீடியோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தும் நான் அப்டேட் பண்ணுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்களும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிஎஃப் எல்லாத்தையுமே அதில் டைரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இயல் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது 5 பெயர்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயிராக நான், பல பெயர்கள் நான், இலக்கியத்தில் நான், காற்று தன்னை பற்றி பேசிக்கொள்வது போல நீர் தன்னை பற்றி பேசினால், இயல் 2ல் இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 29ஆம் கேள்வி நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து செயலை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் 3 மார்க் அட்டன் பண்ணணும். இதுலேயும் 1 மனப்பாட பாடல் கட்டாய வினா கேட்டுறாங்க. மனப்பாட பாடல் எது சார் இம்பார்ட்டன்ட், வீடியோ அப்டேட் பண்ணுறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவற்றையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார், தமிழ் எண்ணெயை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் எரு சுட்டுவனையாவை, இதுபோக இறைவன் இடைக்காடன் பொருளுக்கு செவிசாய்த்த நிகழ்வு, அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. 2 எழுத வேண்டிய ஒரு 3 மார்க் உங்களால் எழுத முடியும்.
அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 2 3 மார்க்கில் நம்ம புக்கிலேயே மொத்தமே 3 தான் இருக்குது. அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, இந்த ஒரு கேள்வி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம், இந்த 3ல் 1 தான் இந்த 35ஆம் நம்பர் கேள்வியில் எழுத போகிறாங்க. அது ஒன்று படிச்சிருங்க. அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உவமை அணி அது 1, தற்குறிப்பேற்றணி 2, 3வது வஞ்ச புகழ்ச்சி அணி, தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம், இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த அணி இலக்கணம் உங்களால் எழுத முடியும். புரியுங்களா? இதில் என்ன சார் பொருளல்ல வரை கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் இதை சொல்லவே இல்லையே அப்படின்னம்னா இதெல்லாம் இப்போ ரெடி சிலபஸில் போயிடும் பாடம் குறைஞ்சதில். புக் பேக்காக இருக்கிறதுலேருந்து ஒன்று உறுதியாக கேட்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் அதை எழுத போகிறதே கிடையாது. இந்த 35ஆம் நம்பர் கேள்வி எழுத போகிறீங்க, அழகிட்டு வாய்ப்பாடு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப அழகாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 2 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 38லேருந்து 42 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 38ஆம் நம்பருக்கு நீங்கள் குறிப்பிட்டு இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறனால தான் இந்த 2 இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் பரீட்சையில் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் திருக்குறள் நெடுவினா ஒன்று கேட்பாங்க. பட் நம்மளுடைய புக்கிலேயே திருக்குறள் நெடுவினா கிடையாது அப்படிங்கிறனால எந்த அதிகாரம் படிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அப்படி கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னம்னா ஒழுக்கமுடைமை படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஒழுக்கமுடைமை கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரனா ஒழுக்கமும் இருணும் ஒம்பப்படும், அந்த ஒரு 3 குறள் தான் நம்முடைய புக்கில் இருக்குது. அந்த 3 குறளுக்கு தான் உங்களுக்கு 5 மார்க். குறள் பொருள் எழுதுனீங்கன்னா 5 மார்க். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த 2 5 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 38ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். என்ன சார் 2 தான் கொடுத்துருக்காங்க, 2 தான் சொல்கிறீங்க? இது 2 தான் இப்போ இருக்கிற பாடத்தில் நமக்கு 5 மார்க்கில் இருக்குது. அதனால் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 39க்கு ஆல்ரெடி உங்களுக்கு இயல் 1ல் மாநில அளவில் கலைத்திருவிழா சென்று வந்த, இன்னொன்று அதே நண்பனுக்கு கடிதம், தோழனுக்கு கடிதம், மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல் 2 படிச்சிருந்தீங்களாலே போதுமானது. இருந்தாலும் நாளிதழ் ஒன்றின் உழவுக்கும் தொழிலுக்கும் பந்தனை செய்வோம், கட்டுரை வெளியிடுதல் வேண்டி இந்த 1, உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு பாதுகாப்பற்றதாகவும் தரமற்றதாகவும் இருந்தது குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 40க்கு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. எங்கிட்ட மெட்டீரியல் 150 பே பண்ணி வாங்கினவங்களுக்கு ஒரு கவிதை கொடுத்துருப்பேன். எந்த படம் கொடுத்தாலும் அந்த கவிதை அதற்கு பொருந்துவது போல் கொடுத்துருந்தேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 மார்க் சிம்பிளாக வாங்கிடலாம். ரைட்டுங்களா? அடுத்து 41 படிவம். உங்களுடைய 10th ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டேன். பட் இந்த வருஷமும் நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த 41ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணிடலாம். 42 ஜென்ரல் கொஸ்டின் தான். மாணவ நிலையில் பின்பற்ற வேண்டிய அறங்கள், பள்ளியில் நான் வீட்டில் நான், இன்சொல் வழி தீய சொல்வழி, எல்லாத்துக்குமே ஒரே பாயிண்ட் தான் எழுத போகிறீங்க. ஒரு மாணவனாக நீ எப்படி நடந்துக்கோ, அவங்ககிட்ட இருக்க வேண்டிய நல்ல பழக்கம் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸை மதிப்பேன், வீட்டில் போய் பேரண்ட்ஸை மதிப்பேன், அதுதான் ஒரு மாணவன்கிட்ட இருக்க வேண்டியது. அதே பாயிண்ட்டையே இதுக்கும் எழுதுனீங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். ரைட்டுங்களா? இல்லைன்னா 7 யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழாக்கம் தருக எல்லாத்தையும் படிச்சிருங்க. மொத்தமே 7 தான் இருக்குது. ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நெடுவினா நீங்கள் எது படிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. நெடுவினா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாமே சொல்லிட்டேன். பட் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 6ஐயும் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போக அடிஷனாக 2 மட்டும் நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் அடுத்த வீடியோவில். அது நீங்கள் 3 8 மார்க் கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஆல் த பெஸ்ட்.